நான் Chef Deena. Welcome back to Chef Deena's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல milk cake எப்படி பண்றது பார்க்க போறோம். Milk cake வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆல் டைம் சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் இது. இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்றது பாப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பால்கோவா எப்படி பண்றது பார்த்திருக்கோம். ஆனா அந்த பால்கோவா வந்து ப்ராப்பரா பாலை ஃபுல்லா குக் பண்ணி கெட்டியான ஒரு பக்குவத்துக்கு கொடுத்திருப்போம். இந்த ப்ரிப்பரேஷன்ல பாலை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், நல்லா பாயில் பண்ண டைம்ல வினிகர் ஆட் பண்ணி கர்ல் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி பண்றது சொல்லி மில்க் கேக் கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்கும்போது நடுவுல வந்து என்ன கேக்குறனா, இந்த மசாலா எவ்வளவு போறது, இது எப்படி பண்றது அப்படி சொல்லி கேக்குறாங்க. நீங்க வீடியோ ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ட்டா புரியும். அதனால ஸ்கிப் பண்ணாம நீங்க ப்ராப்பரா இந்த வீடியோ பார்த்து வீட்ல இந்த தீபாவளிக்கு ஒரு அருமையான மில்க் கேக் எப்படி பண்றது பாருங்க. இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மில்க் கேக் தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், நெய் 5 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 200 கிராம், மிக்ஸ் நட்ஸ் கார்னிஷ்க்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஜக்ல கீ அப்ளை பண்றோம். எதுக்காக கீ அப்ளை பண்றோம் கேட்டிங்கன்னா, இந்த மில்க் கேக் ரெடி ஆன உடனே இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி வச்சிருக்க ஜக்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ணணும். அப்படி நீங்க உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா உங்களுக்கு கலர் கொடுக்காது. அதனால தான் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஜக்ல கீ அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்றோம்னா, யூஸ் பண்ற கரண்டியும் வந்து கீ அப்ளை பண்ணணும். அப்பதான் ஒட்டாம கரெக்டா வரும். அதனால இந்த மாதிரி கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். பிறகு கடாயில் 1.5 லிட்டர் பால் போடுறோம். இந்த பால் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஃபேட் மில்க் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தின் பாக்கெட் பால் யூஸ் பண்ண வேண்டாம். எதுக்காகன்னா, இதில் கொஞ்சம் லைட்டாக வினிகர் ஆட் பண்ணி கொஞ்சம் கர்ல் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். அதுக்கு வந்து குவான்டிட்டி அதிகமாக நல்லா கொடுக்கறதுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லை, இந்த பால் கொஞ்சம் நல்லா பாயில் வந்திருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கொதி வந்த பிறகு அதுலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ண கரெக்டாக மேலே அந்த ஆடை வரும். அதுக்கு பிறகு வினிகர் ஆட் பண்ணி கொஞ்சம் கர்ல் பண்ண போகிறோம். அதனால இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கணும். அந்த ஆடை லைட்டாக வரும். அதே டைமில் கடாயில் ஆடை ஒட்ட ஆரம்பிக்கும். அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வினிகர் போடுங்க. வினிகர் நல்ல குவாலிட்டி வினிகர் தான் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் போதும். அதிகமான குவான்டிட்டி வினிகர் ஆட் பண்ண வேண்டாம். எதுக்காக அதிகமாக போட வேண்டாம் சொல்கிறேன்னா, அதிகமாக வினிகர் போட்டால் உடனே வந்து திரிஞ்சிரும். அந்த டைமில் அந்த ஆடையோட திக்கான ஆடையும் அதுக்கப்புறம் தண்ணியும் தனியாக வந்துடும். அந்த டைமில் குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே டைமில் வந்து அந்த டெக்ஸ்சர் மாறும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஆடை வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் ப்ராப்பராக குக் பண்ண ஆரம்பிங்க. அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, அந்த ஆடை எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் கரெக்டாக வந்திருக்கணும். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் குக் பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 30லேருந்து 45 நிமிஷம் டைம் எடுக்கும். அந்தளவுக்கு நீங்கள் பக்கத்துலேயே இருந்து குக் பண்ணணும். நீங்கள் இந்த வேலை ஆரம்பித்த பிறகு நீங்கள் இன்னொரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடி பிடிக்காமல் கரெக்டாக பக்குவமாக எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், அந்த நல்லா கெட்டி நல்லா சூப்பராக வந்திருக்கா. இந்த ஆடை வந்து நல்லா நொய் அரிசி வீட்டில் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் திரிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கணும். நல்லா பெரிய கட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லா கரெக்டாக வராது. அதனால தான் நொய் அரிசி அப்படின்னா சக்கரை மாதிரி நல்லா பொடிசாக தூள் மாதிரி அந்த ஆடை கர்ல் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சக்கரை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா கெட்டியாக அந்த தண்ணியெல்லாம் போன பிறகு தான் சக்கரை யூஸ் பண்ணுறோம். சக்கரை நீங்கள் போடுற டைமில் என்ன வேணால் திருப்பி லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த மாதிரி கரெக்டாக கெட்டியாக குக் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு சர்க்கரை போடுறோம். கரெக்டாக 200 கிராம் சர்க்கரை போடுறோம். உங்களுக்கு வேணுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேணால் போட்டுக்கோங்க. அதே டைமில் நல்ல குவாலிட்டி உள்ள சர்க்கரை போடுங்க. அழுக்கு உள்ள சர்க்கரை போட்டால் உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால நல்ல குவாலிட்டி சர்க்கரை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு நிறைய பேர் கேட்குற விஷயம், சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணலாமா கேட்குறாங்க. வெல்லம் யூஸ் பண்ணால் டேஸ்ட் மாறும். நீங்கள் வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணதில்லை. இப்போ சர்க்கரை போட்ட உடனே என்ன அப்படின்னா, அந்த ஆடை திக்கான ஆடை கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். இந்த டைமில் அந்த சுகரும் சர்க்கரையும் நீங்கள் நல்லா குக் பண்ண கடையில் பால்கோவா வாங்கி பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் வரும். இதே தான் ப்ராசஸ் பால்கோவா தான். ஆனால் கொஞ்சம் குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பால்கோவா மாதிரி நல்லா கெட்டியாக வந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், நெய் ஆட் பண்ணுறோம். ஒரே டைமில் நெய் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு டேபிள் ஸ்பூனாக போடணும். அது எப்படி போடணுங்கன்னா, கொஞ்சம் குக் பண்ண கெட்டியாகும். அதுக்கு பிறகு நெய் போட்டு நீங்கள் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். இப்போ பாருங்கள், நெய் போட ஆரம்பிக்கிறோம். இந்த நெய் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ண கெட்டியான ஒரு பக்கம் கிடைக்கும். இதே மாதிரி தான் ஒரு டேபிள் ஸ்பூனாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதே டைமில் இந்த இடத்துல கவனமாக ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் விட்டால் கூட அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு உடனே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதனால தான் அந்த பவுல் ஏற்கனவே க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிச்சு.
இந்த மாதிரி தான் கரெக்டாக வந்திருக்கும். லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். உடனே எடுங்க, எடுத்த உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் அப்படியே விட்டுனா உங்களுக்கு கலர் கொடுக்காது. மேல் லேயர் லைட் அந்த ஒயிட் கலரும், உள் லேயர் வந்து உங்களுக்கு ப்ரௌன் கலர் கொடுக்காது. அதனால தான் உடனே எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால் கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் இந்த ஜக்கை டச் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மேல் லேயர் கரெக்டாக அந்த ஒயிட் கலர், உள்ளே வந்து ப்ரௌன் கலர் வந்திருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இந்த டைமில் தொட்டு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் கழிச்சு மேலே கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் உங்கள் வீட்டில் அடுப்பு ஆன் பண்ணுங்கள். இந்த ஜக்கை ஜஸ்ட் லைட்டாக மெல்ட் பண்ணோம். எதுக்காகனா டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அதனால தான் இந்த மாதிரி சூடு பண்ணுறோம். 1 செகண்ட் அப்படின்னா 2 செகண்ட், ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது. அந்த சக்கரை மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் அப்படியே டீமோல்ட் பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உள்ள அந்த லைன் அப்படியே தனியாக தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனமாக நீங்கள் கவனித்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ டீமோல்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், மேல் பகுதி சைடில் ஜஸ்ட் லைட்டாக தட்டுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் பூரிக்கட்டை இருக்குல்ல, பூரிக்கட்டை எடுத்து இந்த மாதிரி மெதுவாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேக் அப்படியே அழகாக மெதுவாக வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா இந்த கேக் ரெடி ஆகிடுச்சா? இதுக்கு பிறகு 1/4 கட் பண்ணுறோம். இப்போது இந்த 1/4 கட் பண்ணி முடிச்ச பிறகு தின் ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கலாம், ஒரு பகுதி எடுத்து. எதுக்காக ஜக்கு யூஸ் பண்ணுற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அந்த ப்ராப்பரான அந்த ஷேப் வரதுக்கும், அதுக்கப்புறம் அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக உங்களுக்கு கலர் உள்ளே கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஜக் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நான் கலர் சொன்னேன் பார்த்தீங்களா? மேல் பகுதி வந்து லைட் கலரும், நடுப்பகுதி வந்து நல்லா ப்ரௌனாக வந்திருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் பண்ணியிருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அழகாக ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்க மக்களுக்கு இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு சூப்பரான ப்ரிப்பரேஷன் கொடுங்க. என்னங்க, இந்த மில்க் கேக் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ஒரு ஸ்வீட்டோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care. ஓகேல?